சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரோஹிணியோட நிலைமை கழுத்து மேல கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஒரு பக்கம் முத்துக்கு வந்து ரோஹிணி மேல சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இந்த பாலரம்ம ஏதோ பெருசா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக மலேசியாவுக்கு போறேன், குடும்பத்தோட உங்க அப்பாவை போய் பார்க்க போறேன்ற மாதிரிலாம் பயமுத்துவாரு. ரோகிணி அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. மனதை தூண்டி விட்டு சண்டை போடலாம் வைக்கிறாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆமாங்க, முத்துவும் மீனாவும் அந்த அளவுக்கு ரோஹிணிக்கு எதிராக பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. பாலராம் அப்பா கஷ்டப்படுற நேரத்துல நம்ம போய் பார்க்காம நாளை பின்ன அவர் ரிலீஸ் ஆகி வந்து நல்லா வசதியா இருக்கும்போது போய் பார்த்தானே நினைப்பாரு. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்ததான் நினைப்பாரு. அதனால இப்பயே எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதை கேட்ட விஜயாவும் முத்து சொல்றதான் சரின்றாங்க. நாங்க போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வரோன்றாங்க. கடைசியா ரோஹிணி இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தப்பிக்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவையே போட்டு தள்ளிட்டாங்க. ஆமாங்க, அவங்க அப்பா செத்துட்டாருன்னு ஒரு டிராமாவை போடுறாங்க. அதுக்காக பிரவுன் மணிட்ட உதவி கேட்பாங்க. விஷயத்த சொல்லி பிரவுன் மணிட்ட உதவி கேட்டோன்னா அவரெல்லாம் பதறாரு. ஐயோ சாமி, ஆளை விட்டுருமா, நீ போற பக்கம் பார்த்தா ஏதாவது கிரிமினல் கேஸ்ல என்ன கோத்து விட்டுருவ போலயே. முத்துக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என் கடையில என்ன தொலை வச்சு தொங்க விட்டுருவேன், நானும் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன்றாரு. ரோஹிணி ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்பயும் அவர் மனசு இறங்க மாட்டாரு. கடைசியா ரோஹிணி வந்து காலில் விழுகாத குறையா கெஞ்சுவாங்க. நீங்க மட்டும் இப்ப இந்த உதவி எனக்கு செய்யலைன்னா என் வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சிடும். என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் அவங்களை எதுக்காகவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்றாங்க. பிரவுன் மணியும் கொஞ்சம் இறக்கப்பட்டு ரோஹிணிக்கு உதவி செய்யறேன்றாரு. இதுக்கப்புறம் நடக்கும்னா நாளைக்கு வந்து பிரவுன் மணி விஜயா வீட்டுக்கு வரப்போறாரு. வந்தவர் காரணமே சொல்லாம பயங்கரமா அழுவாரு. அதை பார்த்து வீட்டுல எல்லாருமே ஷாக் ஆறாங்க. என்ன விஷயம்னு விசாரிப்பாங்க. அப்ப அவர் ரோஹிணியை பார்த்து அழுதுகிட்டே சொல்றாரு, பாப்பா உங்க அப்பாவோட தொழில் எதிரிகள்லாம் சேர்ந்து உங்க அப்பாவை ஜெயிலே வச்சு கொண்டுட்டாங்கம்மா. அவர் வெளியே வந்து அவங்களுக்குலாம் ஆபத்தாயிருன்ற பயத்துல ஆளை வச்சு ஜெயிலே போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல போறாரு. அதை கேட்டா ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியாகி மயக்கப்பட்டு விழுகிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே லைட்டா பயப்படதான் செய்யறாங்க. உடனே ரோஹிணியை தண்ணி தெளிச்சு எழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமும் ரோஹிணி விடாம அவங்க அப்பாவை நினைச்சு கதறி கதறி அழுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணுவாங்க. உடனே நான் எங்க அப்பாவை பார்க்கணும், நான் இப்பயே மலேசியா கிளம்புறேன்ற மாதிரிலாம் பில்டப் பண்றாங்க. பதிலுக்கு பிரவுன் மணி வந்து, ஐயோ பாப்பா வேணாம் பாப்பா, நீ மலேசியா போனா உன் உயிருக்கே ஆபத்து, உங்க அப்பாவோட எதிரிகள்லாம் சேர்ந்து உன்னையும் கொண்டுருவாங்க, தயவு செஞ்சு இப்ப போவாதமான்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. கடைசியா என்ன நடக்கும்னா அண்ணாமலை வந்து ரோஹிணியை பார்த்து, உங்க மாமா சொல்றதாமா சரி, இப்போதைக்கு நீ மலேசியாவுக்கு போனா உன் உயிருக்கு ஆபத்து, அதனால நீ போக வேணாமான்றாரு. முத்துட்டையும் ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா ரோஹிணிக்கு ஒரே குஷியாகுது. எப்படியோ விஷயத்த சமாளிச்சுட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா முத்துக்கு ரோஹிணி மேல இருக்க சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஆமாங்க, முத்து மீனாட்ட சொல்றாரு, மீனா எனக்கு நம்ம காலையில் நடந்த விஷயம்லாம் ஏதோ டிராமா மாதிரி தெரியுது மீனா. இந்த பார்லரம்மா தான் தப்பிக்கிறதுக்காக உங்க அப்பா செத்துட்டான்ற மாதிரி டிராமா போடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குடும்பமா மலேசியாவுக்கு போறோம், அவங்க அப்பாவை பார்க்க போறோம்னு சொன்னோன்னே 2வது நாளே அவங்க அப்பா செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எனக்கு நம்ம இதெல்லாம் பார்லரம்மாவோட டிராமாவா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு விஷயத்த பெருசா மறைக்குது, அது என்னன்றதை நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. முத்து சொன்ன மாதிரி இந்த விஷயத்த சீக்கிரம் கண்டுபிடிச்சு ரோஹிணியோட முகத்திரையை கிழிக்க போறாரா, இல்ல இந்த விஷயத்த வச்சு இழுன்னு இழுக்க போறாங்களான்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.